ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த நாள் வரை நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். காலையிலிருந்து இந்த மாலை வரை நம்மை காத்தவர் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்தி கொண்டு முன்னேறி கடந்து போவதற்கு அவரே உதவி செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிகுந்த கவனத்தோட அவர் நமக்கு போதித்த காரியங்களுக்கு செவி கொடுத்து அவர் போதனையின்படி நம் வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வோமானால் நிச்சயமாய் எக்கால சத்தமே கேட்டாலும் மரணமே முந்திக் கொண்டாலும் நாம் அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்படி நாம் தேவனோடு கூட வாழ வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் இந்த உலகத்தில் நாம் வாழ்வோமானால் வசனத்தின்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலேயும் தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனால் பயன்படுத்தப்படுகிற அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய ஊழியர்கள் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் நிச்சயம் நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்க. இதை பார்க்குற நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து போடப்பட்டிருக்கிற இந்த சுவிசேஷத்தை பூரணமாய் பார்ப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் வசனத்தில் பலப்படுவீர்கள். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை முதலாவது நம் மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இதுக்கு முந்தி வந்த பகுதிகள் எல்லாம் போன பகுதி வரை உங்களுக்காக யூடியூப்ல பதிவிடப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு வழங்குகிறோம். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். நேரடியாய் நாம் வசனங்களுக்கு நேராய் தியானிக்க போகிறோம். ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர் மீண்டும் இப்படிப்பட்ட ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு எங்களுக்கு தேவன் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷத்தில் தொடர்ச்சியாய் படிக்கிறோம். 13 முதல் 17 வரைக்கும் ஒரு சம்பவம். என்ன? ராயனுக்கு வரி கொடுப்பது உள்ள விஷயம். ராயன் என்றால் ரோம அரசாங்கத்தின் எல்லாவற்றை விட முக்கியஸ்தர். அவர்தான் எல்லாத்தை விட பெரியவர். அதற்கு கீழே தான் மற்ற அந்த ஆளுகைக்கு உட்பட்டதான பொறுப்பில் நியமிக்கப்பட்டவர்கள். முக்கியமான காரியத்திலே இவங்க கையை வைக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொன்னால், இதற்கு மேலுள்ள வசனங்களில் படிக்கும்போது வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் அப்படின்னா யூதர்களின் சங்கத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள். இவங்க தொடுறது யார அப்படின்றால் ரோமர்களின் காரியம். ஏன்னா அந்த நேரத்தில் ரோம ஆளுகை இருந்தது. அந்த ரோம ஆளுகைக்குட்பட்டு இவங்க எல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. வரி கட்டணம் எல்லாம் அந்த பொறுப்பில் இருந்தவங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை அவங்க உச்சரிக்கிற வார்த்தை பாருங்கள். முதல்ல பேச்சு, ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை எதை வைத்து புரிந்து கொள்வார்கள் என்றால், அவங்க உள்ளத்தில் என்ன இருக்கு அது உதடு வழியாக வெளிப்படும். அப்போ அதை வச்சே புரிஞ்சுக்கலாம். ஆண்டவரே சொல்றாரு, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இவருக்குள்ள என்னதான் இருக்கு என்பதை பார்க்கும். ஆனா அவங்க நல்லா தெரியும். ஏன்னா அவங்க யாருன்னு சொன்னா வசனம் சொல்லுது, இவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கும்படி வந்த கூட்டம். ஒரு கூட்டம் அன்றைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தது, இன்றைக்கும் அலையுது. என்ன? தெய்வீகத்தை குற்றப்படுத்த, தெய்வீகத்தை அழிக்க இன்றைக்கும் அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த வசனம் பாருங்கள். அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். பரிசேயர் யார்? பரிசுத்தத்தை வெளிப்படுத்துபவர்கள், ஆனால் பரிசுத்தமாய் வாழாதவர்கள். ஏரோதியர் யார் அப்படின்னா, ஏரோதி என்ற அரசன், அவன் அந்த ஒரு பகுதியிலே மாகாணத்தில், யூதேயா அந்த மாகாணத்தில் இவன் அந்த ஏரோது ஆட்சி செய்கிறான். அவனோடு கூட இருக்கிறவங்க அவனுடைய கையாட்கள். அப்போ அவங்கள அனுப்பி, ஏன்னா இவங்க தான் அந்த ரோமர்களுக்கு வரி செலுத்த வேண்டும். யார் மூலமா? இந்த
ஏரோது ஆட்சி இருக்கிறதுனால இவங்க எல்லாம் அங்கே கொண்டு போய் கொடுக்கணும். அந்த ஒழுங்குமுறை, அந்த அனுபவம் இருந்தது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பேச்சிலே இவர் பேசுனா அந்த பேச்சில் மாட்டிக்கிட்டார்னா ஒன்று இந்த சங்கத்திலும் இவரை மாட்டி விட்டுடலாம், எங்கள் யூத சங்கம் அங்கேயும் கொண்டு போய் மாட்டி விட்டுடலாம். அப்போ இவனுடைய உள்நோக்கம் என்ன, எப்படி ஆயினும் இயேசுவை பிடித்து அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும். அதற்கான திட்டம்தான் இங்கே செயல்படுத்தப்படுகிறது. 2ஆம் வசனம் பாருங்க, 14. குற்றத்தின் முகாந்தரம், வார்த்தையை வச்சு மாட்டிக்கணும்னு விரும்புறாங்க, மாட்ட வச்சிடலான்னு விரும்புறாங்க. அப்ப அந்த என்ன வார்த்தையை வெளிப்படுத்தி இதுல அவர் தவறுகிறாரா, தெளிவா பேசுறாரா, அவர் தவறி பேசுகிறாரா என்பதை சுட்டிக்காட்டும்படி 14ஆம் வசனம், அவர்கள் வந்தார்கள். போதகரே நீ சத்தியம் உள்ளவர். ஆனா அவங்க வாயிலே வருது இயேசு கிறிஸ்து யாரு தெரியாமலே பேசுவாங்க. ஆனா அவங்க தந்திரமா உபயோகிக்கிறாங்க. ஆனால் உண்மை அதுதான். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியத்தை தான் பேசுவார். மாட்டி விடுறவன் அவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தையே தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்க தந்திரமாய் பேசுறவங்க தங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை கொண்டு வருவாங்க. அதனால நீ சத்தியம் உள்ளவர். 2வது, எவனையும் குறித்து உமக்கு கவலை இல்லை என்று. இது அடாவடி தானே. இவர் மற்றவங்க மேல அக்கறை இல்லையா? ஒரு மனிதனும் வழி தவற போகக்கூடாது என்றும் கீழே விழுந்தவனை தூக்கி விடுகிறார், கண் தெரியாதவனுக்கு பார்வை அளிக்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய அவர் வந்ததே ஜனங்களுக்காக தானே. ஆனா அவங்க உச்சரிக்கிற வார்த்தை அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சொன்னது சத்தியம் உள்ளவர், ஓகே தான். ஆனா யாரை குறித்தும் கவலைன்னு சொன்னாங்க பாருங்க. இது யாருடைய குணம்? கேள்வி கேட்டாங்களே, அவருடைய குணம் அது. ஏன்னா அவங்க யாரை பற்றியும் கவலை இல்லை. அவங்க நோக்கம் எல்லாம் பணம் தான். அவர்கள் நோக்கம் எல்லாம் தங்களுடைய அந்த சிங்காசனம், அந்த அந்தஸ்து தான். அவங்க ஜனங்களை குறித்து யோசிக்கல. இவர் ஜனங்களுக்காக வந்தவர். உண்மையை முதல்ல சொன்னாங்க. 2வது, தங்கள் இருதயத்தை இவரை சாட்டுறாங்க. அப்படிதான் பண்ணுவார்கள். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வார்த்தை, நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய். ஆமா, சத்தியம் உள்ளவர் சத்தியத்தை தான் சொல்லுவாங்க. அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். அவரு சத்தியத்துக்காக ஆள் பார்த்து பேசணுங்கிற அவசியம் இல்லையே. யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி யாருக்கிட்டையும் தங்களுக்கு ஆதரவு வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு யோசிக்க வேண்டிய அவசியம். சத்தியத்தை அது தெளிவா சொல்றாங்க. நீ சத்தியத்தை குறித்து முகதாட்சணியமே பண்றதில்ல. ஒரு முறை அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த ஏரோது தான் ஒரு மாதிரி நரித்தனமா ஆண்டவர்கிட்ட அவனுடைய செயலை வெளிப்படுத்துறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? போயிட்டு அந்த நரிக்கு போய் சொல்லு. இப்ப நரி தந்திரம் தானே இது. ஏன்னா கூட வந்திருக்கிற கூட்டத்தில் ஒரு கூட்டம் யாரு? ஏரோதியார். நரி தந்திரம் தானே. அப்ப அந்த தந்திரமான வார்த்தையை பார்த்து சரி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். இவங்களுடைய கேள்விக்குள்ள உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா? இவர் வெறும் தேவனை மட்டும் சொல்றாரா, ஆட்சி பீடத்துக்குட்பட்டதான அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்ப இதை வச்சுதான் பிடிக்கணும்னு இல்ல. அவன் வெறும் தேவனை பற்றி பேசுறா, அந்த அதிகாரத்தை ஒதுக்கி தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கலான்னு அவங்க தெரியும் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொன்னாரு 15, அவர்கள் மாயத்தை அறிந்து. ஒரு காசை என்கிட்ட ஏன் என்ன இப்படி சோதிக்கிறீங்க? ஒரு பணத்தை என்கிட்ட கொண்டு வந்தாங்க. இந்த சொரூபம் யாருடையது? ராயனுடையது. அப்ப அப்படின்னா ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து அதான் கேள்வியோடு வந்தார்கள். குற்றம் கண்டுபிடிக்கும்படி வந்தார்கள். ஆனா அவருடைய தந்திரம் பலிக்கல. தெளிவான வார்த்தையை சொன்னார். ஆச்சரியப்பட்டார்கள்னா என்ன? நம்முடைய முகத்தை உடைச்சிட்டாரு,
நம்முடைய திட்டத்தை முறிச்சிட்டாரு. இதான் தேவன். இன்னைக்கு யாரும் தெய்வீகத்தை விரோதிக்க கூடாது, குற்றச்சாட்ட கூடாது. சத்தியம்தான். அது என்னதான் மறைவா பேசினா கூட வாய்மையே வெல்லும். என் ஆண்டவர் சத்தியபரர். இதுதான் நிலைத்திருக்கும். தெளிவடைவோம். அப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது இதை ஏற்கனவே நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவர் பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, அதாவது பரிசேரும் ஏரோதியர்களும் இவர்கள் கேட்குறாங்க. அப்போ அவர் உடனே என்ன பண்ணுறாருனாக்கா, அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட இருக்கிற காயினை கேட்குறாரு. அந்த காயினை ஒருத்தர் கொடுக்கும்போது இதில் யாருடைய முகம் பதிவிடப்பட்டிருக்கிறது என்பதை அங்கே கேட்குறாரு. ராயனுடையதுன்றது அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அவர் சொல்கிறார், ராயனுக்குரியதை ராயனுக்கே கொடுத்துரு, தேவனுக்குரியது தேவனுக்கே கொடுத்துரு அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராயனுடையதை ராயனுக்குரிய, தேவனுக்குரியதை தேவனுக்குரிய கொடுத்துருங்க அப்படின்னா, எல்லா பணத்திலையும் உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்தே அச்சிடப்பட்டிருக்கிறது. அது மனிதர்களுக்குரியது. ஆனால் நாம் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய முகம் நம்மில் பிரதிபலிக்கிறது. அப்படியானால் நாம் தேவனுடைய சாயலாவே இருக்கிறபடியால், தேவன் தன்னை போலவே நம்மை உருவாக்கி இருக்கிறபடியால் நம்மை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு அந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறதை வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பதில் அவர்கள் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டார்கள். அவங்களால அதுக்கு மேலே பேச முடியல. காரணம், அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. காரணம், அவர் அதிகமான ஞானம் உள்ளவராயிருந்தார். அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை குறித்து, அவரை குறித்து வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஞானம் உள்ளவர்களாய் நாமும் இருக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாய் வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு உண்மையாகவே பயந்து தேவனுக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் வாழ நாம் அர்ப்பணிப்போமானால், நாம் இந்த உலகத்தில் ஞானத்தோடு கூட செயல்படுவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். அதை இந்த பகுதி விளக்குகிறது. இதை தொடர்ச்சியாய் மார்க் என்ன பண்றார் அப்படின்னா, சதுசேயர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது இங்க பரிசியரும் ஏரோதியர்கள் கேட்டாங்க இந்த வரியை குறித்து. அடுத்தது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. அதே கூட்டத்தில் சதுசேயர் வருகிறார்கள். இதை குறித்து நம்மத்தில ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். தொடர்ச்சியாக மார்க்குவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 18ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த சதுசேயர் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றியதான ஒரு வினா, ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதுமே சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், அநேக விசுவாசித்தவர்களை விசுவாசத்தை விட்டு தளர செய்தவர்களாய் இவர்கள் காணப்பட்டார்கள். ஆகையினால்தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சதுசேயர்களும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்களாம். அப்ப அவங்க சொல்றா, விரியன் பாம்பின் குட்டிகளே, வருகிற கோபாக்கினைக்கு உங்களை தப்பிக்க வழி காட்டினவன் யார் என்று யோவான் ஸ்நானகன் பேசுறார். அப்போ விசுவாசியாதவர்களே விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். சில நேரங்களிலே தேவனுடைய உபதேசத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை இவர்கள் வினாவிக் கொண்டே இருந்தார்கள் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னா, சத்தியத்தை விட்டு வழி விலக செய்து உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, இனி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுதும் அவர்கள் குழப்பத்தை இங்க எழுதுகிறார். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். யாருன்னா, இந்த சதுசேயர். இவங்களுடைய வேலையே என்னன்னா, இயேசு எங்க போறாரு, எங்க வராரு, என்ன செய்யறாரு, என்ன உபதேசம் பண்றார் என்பதை அவரை ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இப்ப இங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவங்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே என்பதை குறித்து இவங்க தேவன் கொடுத்த உபாகமம் 25ஆம் அதிகாரத்துல தேவன் மோசேக்கு கொடுத்ததான அந்த கட்டளைய பிரமாணத்தை இவங்க இயேசு கிட்ட சொல்லி இயேசுவை ட்விஸ்ட் பண்ண முடியா ஒரு கேள்வி கேட்கிறாங்க.
இப்படி இருக்க, அதாவது ஒருவன் திருமணம் பண்ணா, அவனும் செத்துட்டான், அவன் சந்தானம் இல்ல, அவனும் போயிட்டான். இப்படி வசனம் சொல்லி இப்படி 7 பேர் சகோதரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லோருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனால். இப்ப கேள்வி கேட்கிறாங்க, ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இப்ப இவங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. ஆனா புத்தி இல்லாத, தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மறைப்பொருள்களையும் விசுவாசியாதபடி, ஏன்னா இவங்க உயிர்த்தெழுதலை நம்புறதில்ல. 7 பேரை திருமணம் செஞ்சாங்க, 7 பேருக்கும் மனைவியா இருந்தாலே உயிர்த்தெழுதலின் பொழுது யாருக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட அருமையா சொல்றாரு பாருங்க, 24ஆம் வசனத்துல, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாததினில் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் நீங்க அறியாதிருக்கிறபடினாலதான் தப்பான எண்ணம் கொள்றீங்க. ஆண்டவர் ஒரு ரகசியத்தை இங்க சொல்றார். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல இருப்பார்கள். இப்ப இந்த பூமியில தான் நமக்கு உறவுகள் இருக்கிறது, மனைவி, பிள்ளைகள், கணவன் என்கிற உறவு இருக்கிறது. உயிர்த்தெழுதலில் அப்படி இல்லை, கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை என்பதை குறித்து பரலோகத்தில் இருக்கிற அந்த காரியத்தை தேவன் இங்கே எடுத்து காண்பிக்கிறார். நம்ம 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் இவர் விதமா சொல்றார், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்ப யாருக்கு ஒப்பா இருப்போம்னா தேவனுக்கு ஒப்பா இருப்போம், தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம். ஏன்னா உலகத்தில் இருக்கும்போது அவர் படைக்கும் போது தன் சாயலாய் தானே நம்ம படைத்தார். ஆமா, அப்ப மறுரூபம் ஆக்கப்பட்டோம் அப்படின்னா தன் சாயலாவே நாம் மாற போகிறோம், தேவனை போல நம்ம இருக்க போறோம். ஆமா, அப்போ ஆண் என்றும் இல்ல, பெண் என்றும் இல்ல, தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம், தேவனை போல இருக்க போகிறோம் என்ற அந்த காரியம். இப்போ எபிரேயருக்கு எழுதும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 22, 23ஆம் வசனத்துல இங்க வசனம் சொல்றது, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவரினுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறோம்னா எங்க போறோம்னா தேவன் கிட்ட போறோம். இந்த பூமியில தான் இந்த உறவுகள், இந்த காரியம். ஆனா இவங்க என்னன்னா உயிர்த்தெழுதலை நம்பாதபடினால இவர்களுடைய என்னன்னா மறுமையில அவள் யாருக்கு மனைவியா இருப்பா? இயேசுவை ட்விஸ்ட் பண்ணோம்னு கேள்வி கேட்டாங்க. இயேசு சொல்லிட்டாரு, மறு ஜென்மத்துல, மறுமைனா இப்போ உலக பிரகாரமா சொல்ல அடுத்த ஜென்மம் எடுத்து வருவோம், ஆமா, அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிற கேள்வி. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் அப்படிதான். அப்படின்னா மனுஷன் ஒரே தரை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆமா. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அப்படி யோசிக்கிறாங்க, அப்படி இல்லை அப்படின்றது ஆண்டவர் பத்தி. அதாவது மாம்ச பிரகாரமா அவன் யோசிக்கிறான். ஆமா, உயிர்த்தெழுந்தாலும் இன்னொரு வாழ்க்கை வாழ்வாங்களா, யாருக்கு அவன் மனைவியா இருப்பான் இவன் நினைச்சான். இயேசு சொல்லிட்டாரு, கொள்வனும் இல்ல, கொடுப்பனையும் இல்ல, தேவனை போல தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அதை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவன் முற்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா அல்லது வாசிக்கவில்லையா? ஆண்டவர் ட்விஸ்ட் பண்ண முடியா கேட்கும்போது ஆண்டவர் வசனத்தை கொண்டு அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு
27வது வசனம், அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார், ஆகையால் நீங்கள் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். நீங்க நினைக்கிறதே தவறு ஆண்டவர் சொல்றாரு. ஆரம்பத்திலயும் நீங்க நினைக்கிறது தவறுன்றாரு, முடிவிலும் நீங்க நினைக்கிறது தவறு. ஆமா, இப்போ தேவனுக்குரிய இதை புரிந்து கொள்றது இல்லை. நீங்க மரித்தோருக்கும் அவர் தேவன் தான், உயிர்த்துள்ள இருக்க மரிச்சோருடைய சாப்டர் முடிஞ்சிச்சு. அவங்க இளைப்பாறுதலுக்குள்ள இருக்கிறாங்க, மறுமையில தேவனோடு இருக்க போறாங்க. உயிரா இருக்கிறவர்களுக்கு தான் அவர் தேவன். அதனாலதான் வசனம் சொல்லுது ரோமர் 14:9, கிறிஸ்துவும் மரித்தோரும் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்திருந்தும் பிழைத்தும் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிட்டாரு இல்ல, மரித்தோருக்கு தேவனாயிராமல் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தேவன். அவரை மரிச்சாரு, மரித்தோருக்கும் தேவன், உயிர் தெழுந்தாரு, உயிர் உள்ளவர்களுக்கும் அவர் தேவன். அதனால்தான் பவுல் இந்த 14 ரோமர் 14:9 அழகா சொல்றாரு, கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளவர் மேலும் ஆண்டவராய் இருக்கும்போது மரித்தும் எழுந்திருந்தும் பிழைத்தும் இருக்கிறார். அப்ப எல்லாருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார் என்று இங்க வசனம் சொல்லுகிறது. அதே ரோமர் 4:17 நம்ம பார்க்கும் பொழுது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவனுமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனாய் மாறினான். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே தகப்பனாய் மாறினான். அப்போ மரித்தோருக்கு அவர் தேவன், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவன், இன்னும் பிழைத்திருக்கிறார்னு வசனம் சொல்லுது. நம்முடைய தேவன் சதா காலங்களில் எது வரைக்கும்னா பூமியின் கடைசி பரிந்தும் நான் தேவனா இருக்கிறேன். இவங்க ட்விஸ்ட் பண்ணும்படியா கேள்வி கேட்டாங்க. வசனத்துல இருந்தே ஆண்டவர் அவங்களுக்கு கோடிட்டு சொல்லிட்டாரு, பரலோகத்துல கொள்வனும் இல்லை, கொடுப்பனும் இல்லை, எதுவுமே நீங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள், தேவனுடைய வேத வசனத்தையும் வல்லமையும் நீங்கள் இன்னும் அறியவில்லை என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார். அப்ப இந்த பகுதியில இந்த சதிசேயர்கள் அவங்க கேட்கிற கேள்விக்கான விடை இதை லூக்காவும் தன் சுவிசேஷத்தில் எழுதுகிறார். அது லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வரும்போது நாம் மீண்டுமாய் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் லூக்கா எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சுருக்கமான பகுதியை எழுதுகிறார். ஏன்னா முதல் பரிசேயர்களும் ஏரோதியர்களும் கேட்குறாங்க, அடுத்தது சதிசேயர்கள் கேட்குறாங்க. இப்போ அடுத்த பகுதி 28 34 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வேத பாரகர்கள் தொடர்ச்சியாக அவரை கேள்வி கேட்கறத மார்க் தன் சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சில காரியங்களை விளக்குகிறதை வேதாங்கமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மரித்த பின்பு நாம் தேவ தூதர்களுக்கு ஒப்பாகவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றுதான் சொல்லுகிறாங்க, தவிர அடுத்த ஜென்மம் என்பது நம்ம மனிதனா வரப்போறோம், இந்த இடத்துல வாழ போறோம், அங்க வாழ போறோம்ன்றதெல்லாம் சாத்தியம் இல்லாத காரியங்கள். எனவே கற்பனை உள்ள ஒரு காரியங்களுக்கு போய் மடிந்து போகிறதை பார்க்கிலும் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றி ஜீவனும் உள்ள நாம் பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருப்போமானால் அவர் நம்முடைய தேவனாய் இருந்து வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு மோசையை குறித்து அவர் சொல்லி அவர் விளக்கத்தை சொல்லுகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் நிறைய புரிந்து கொள்ளுதல் இல்லாததுனால தான் தவறான உபதேசங்கள் எல்லாம் உலகத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் தேவனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இவைகளெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை இந்த பகுதியில் எழுதுகிறது. இப்போ அடுத்த பகுதியில் இந்த வேத பாரகர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நம்மத்தில பிஷப் ரெவரண்ட் பெனி எஸ்ஐ அவர்கள் விளக்கி சொல்ல போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த பகுதியில பரிசேயரிலும் ஏரோதியர் சிலரும் அவரிடத்தில் பரிசேயர் வந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. ரெண்டாவது சதுசேயர்கள் வந்தாங்க. பரிசேயர், ரெண்டாவது சதுசேயர், இப்போ மூன்றாவது வேத பாரகர்கள். அப்போ 3 பேரும் பார்க்கும்போது 3 விதமான கேள்வி. ஆண்டவராக இயேசுவிடத்துல 4 விதமான கூட்டத்தார் வந்தார்கள். ஒன்று அவருடைய வசனத்தை கேட்க வந்தவர்கள், இரண்டாவதாக அவரிடத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு சுகமடைய வந்தார்கள். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவர் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட அவரே சொல்லிட்டாரு, சாப்பிடறதுக்கு தான் வந்தீங்க அப்படின்னு. அதுதான் யோவான்ல பேசுறாரு. நான்காவதாக பார்க்கும்போது அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க வந்தார்கள். இப்போ இங்க பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர்கள் எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய கூட்டம் என்று கூட என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்பேற்பட்ட கூட்டம் தான் இயேசுவிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க கேள்விகளை அவர்கள் கேட்டதாக
வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது கேட்கும்போது ராயனுக்கு வரி கொடுக்கலாமா? அப்போ எதுக்காக இதை கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவரிடத்திலே பேச்சிலேயே அகப்படுத்தும்படியாய், பேச்சிலேயே குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் அப்படின்னு 13வது வசனத்துல பார்த்தோம். பேச்சிலேயே குற்றம் கண்டுபிடிக்கணும்னு. இரண்டாவதாக சதுசேயரை பார்க்கும்போது அவரிடத்துல இந்த சந்தானத்தை குறித்து அப்படியே பேச்சிலேயே அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக கேள்வி கேட்டாங்க. மூன்றாவதாக வேத பாரகர்கள் என்று சொல்கிறதான இவர்கள் வந்து அப்ப பாருங்க, இயேசுவிடத்துல ஒரு வித்தியாசமா பேசுறாங்க. அதாவது நீர் நல்ல உத்தரவு கொடுக்கிறீர், நல்ல பதில் சொல்றீரு, இப்படி பேச்சுல அற்புதங்கள் இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு வந்தவங்க, அவங்க கேட்கிற ஒருவன் அவரிடத்தில் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து. அப்போ கேட்ட கேள்விக்கெல்லாம் இயேசு எப்படி பதில் கொடுத்திருக்காரு? நன்றாய் உத்தரவு கொடுத்தார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது? அப்போ கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்ற ஒரு கேள்வி வைக்கும்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், அப்போ இவர் அங்க விளக்கி சொல்றாரு. ஆனா லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கும்போது, அப்போது நியாய சாஸ்திரிகளில் ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, பாருங்க, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இங்க கற்பனைகளில் பிரதான கற்பனை எது அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாம, இங்க ஒரு நியாயசாஸ்திரி கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? அப்போ இயேசு என்ன பதில் சொல்கிறார்? நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு லூக்கால கேட்கும் பொழுது, இப்போ அந்த நியாயசாஸ்திரி சொல்லுகிற பதில் என்ன? அவன் பிரதித்துரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயசாஸ்திரி சொல்றான். அப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரதான கட்டளை எது என்று இயேசுவே தன் வாயில சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவராகிய இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நன்றாய் கவனிங்க. கற்பனைகளில் என்ன எழுதியிருக்கிறது என்று இயேசு கேட்கும்போது நியாயசாஸ்திரி என்ன பதில் சொன்னானோ அதே பதில் தான் இப்போ என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நியாயசாஸ்திரிக்கு நன்றாய் தெரிகிறது பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேத பாரகர்கள் அவரை சோதிக்கும்படி என்ன செய்யறாருன்னு கேட்டா, பிரதான கற்பனை எது? நியாயசாஸ்திரிக்கு பதில் தருது. இப்ப இங்க பாருங்க, வேத பாரகன் அவரிடத்திலே தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னீர் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அங்க நியாய சாஸ்திரிக்கு கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று தெரியுது. ஆனா இங்க வேத பாரகன் வந்து இயேசுவிடத்துல கேள்வி கேட்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு சொன்னதான ஒரு பதில், தேவனிடத்தில் அன்பு கூறு, மனிதனிடத்தில் அன்பு கூறு. இப்போ அன்பை குறித்து பிரதானமாய் இயேசு அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் ஆமா உத்தமம், நல்லது. அதே போல பலியை பார்க்கிலும் அன்பு கூறுவது நல்லது என்பதையும் ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்க. 33வது வசனம், மார்க்கு 12:33. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவதுமே அப்படின்னு சொல்லிட்டு சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாய் இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ
பலியை பார்க்கிலும் அன்பை மேன்மைப்படுத்துகிறதாக வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு வசனம் சொல்லுது மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி. இப்போ கடைசி நாள்ல இவைகள்லாம் கேட்கும்போது மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும். இன்றைக்கு அதான் நடக்குது. தாய் தகப்பன்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையிலே அன்பு இல்லை, சகோதரர்களுக்கு இடையிலே அன்பு இல்லை, ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் இடையிலே அன்பு இல்லை, வாக்குவாதங்கள் பெருகுகிறது. அப்படி என்றால் இந்த நாட்களிலே பார்க்கும்போது அன்பு தனிந்து போகிறதாம். அப்படி என்றால் பலியை பார்க்கிலும் இதைதான் இயேசு மேன்மைப்படுத்துகிறார். நம்ம துதி பலி செலுத்துறோம், சோத்திர பலியை செலுத்துகிறோம். இப்படி பல, அதாவது சரப்பிரகாரமாய் ஆட்டையோ அல்லது கோழி வேலை எதையோ நம்ம பலி செலுத்தாவிட்டாலும் துதியின் பலியை நாம் செலுத்துகிறோம். அந்த துதி பலி செலுத்துறதுக்கு முன்னாடி நாம் மற்றவங்கிட்ட என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். நாம பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் அப்படின்ட்டு பாடுறோம். ஆனா பாடுறது பெருசு கிடையாது, செயலிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பின் மேன்மை என்ன என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல அன்பை குறித்து பார்க்கும் பொழுது 4வது வசனம், அன்பு எப்பேற்பட்டதாம்? நீடிய சாந்தம் உள்ளது. அது மட்டுமல்ல, அன்புக்கு பொறாமை இல்லை. அது மட்டுமல்லாமல் அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்குது. நிலைத்திருக்க வேண்டியது 3. அது என்னன்னு கேட்டா, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்குது. இவைகளில் அன்பே பிரதானம், அன்பே பெரியது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அன்பு கூற வேண்டும் என்பதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையில பிரதான கற்பனை என்ன? அன்பு கூற வேண்டும். இப்போ பாருங்க, கத்தோலிக்க சபையிலே ஒரு வார்த்தை இந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என்ன என்று கேட்டால், பரனிடத்தில் அன்பு கூறு, பிறரிடத்தில் அன்பு கூறு. பரனையும் பிறனையும் நேசி, பரனையும் பிறனையும் பிறரிடத்திலும் அன்பு கூறு என்று சொல்லி. அப்போ இதுதான் இவங்க குற்றம் கண்டுபிடிக்க வந்தவங்க இந்த நிகழ்ச்சியில 3 விதமாய் கேள்வியை கேட்டாங்க. ஆனா கடைசியில தெளிவா சொல்லிட்டாரு, அன்பு தாயா பிரதானம், நீ அன்பு கூறு என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வசனத்தின்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான் என்று சொல்லிட்டு வசனத்தில் இருக்கபடினால் நாம் பரனிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படி அன்பு கூறும்போது கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் விளக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியா இந்த பகுதியில் பரிசேயரும் ஏரோதியர்கள் கேட்ட காரியம், அடுத்தது சதுசேயர்கள் கேட்ட காரியம், 3வது வேதபாரகர்கள் கேட்ட காரியம். இந்த 3 காரியத்துக்கும் பதில் கொடுத்ததை அந்த இடத்துல மார்க் தன் சுவிசேஷத்தில் பதிவு பண்ணுகிறார். ஆனால் 34 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரமா இல்லை. ஏன்னா அவன் அதன்படி நடந்திருக்கிறதுனால நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறன்றத ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேள்வி கேட்க ஒருத்தரும் துணியவில்லை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது வரைக்கும் இவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். அதுக்கு பிறகு கேட்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மீதியான காரியங்களை மார்க் எழுதுகிறதை நம்ம அடுத்த பகுதியில தான் தியானிக்க முடியும். எனவே இந்த பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இடத்துல கேள்வி கேட்டதுக்கான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லுகிறோம். ஆனால் இன்னும் ஆழமாக நாம் தியானித்து பார்க்கும் போது இதனுடைய
ஆழங்களை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். இதை பார்க்கிற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க, வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.